வெல்கம் டு மை சேனல் நண்பர்களே. நான் தான் உங்கள் சால்நேம். இன்றைக்கு எது சம்மந்தமாக வீடியோஸ் இருக்க போண்டா நண்பர்களே, இன்றைக்கு வந்து ஒரு சோகமான வீடியோஸ் நண்பர்களே. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டை வந்து ஆடு வளர்த்துனாங்க. ஓகேவா, நாங்கள் ஆடு வளர்க்குறாங்க, ஆடு மாடெலாம் வளர்ப்போம். அப்போ எங்கள்கிட்ட ஒரு ஆடு வந்து இறந்துருச்சு நண்பர்களே. பாவம், அது ஆட்டுக்கு வந்து 2 குட்டி இருக்குது. அது வந்து செத்து போயிடுச்சு நண்பர்களே. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து செத்து போயிடுச்சு நண்பர்களே. சரியா, இப்போ நான் அந்த ஆட்டை உங்களுக்கு காட்ட நண்பர்களே, அது எப்படி நிலைமையில் இருக்குன்னு. ரொம்ப துடிச்சு தான் செத்துச்சு. அதான் முந்தின நாள் வந்து நல்லா தான் இருந்துச்சு, நேற்றுலாம் நல்லா தான் இருந்துச்சு. இன்றைக்கு வந்து அது இறந்துருச்சு நண்பர்களே. ரொம்ப பாவமாக இருக்குது. ஒரு 2 3 நாளைக்கு முதலே ரொம்ப 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 எதனை பார்த்தாலும் கத்திக்கொண்டே இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தது. இன்றைக்கு அதில் உயிரே போயிருச்சு நண்பர்களே. ரொம்ப கவலையாக இருக்குது. நம்ம வளர்த்த ஆடு நண்பர்களே. எனக்கு வந்து இப்படியெல்லாம் வந்து செத்துச்சுன்னா ரொம்ப கவலையாக இருக்கும். நான் தான் அவுத்து விடுறேன், ஆடை மேயறதுக்கு அவுத்தெல்லாம் விடுவேன், அப்போ மேய்ஞ்சிட்டு வரதுக்கு. ஆனால் அதுக்கு வந்து போயிருச்சு, இந்த உலகத்தை விட்டே போயிருச்சு நண்பர்களே. ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. நான் உங்களை அந்த 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 ஆட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே. இதுதான் நண்பர்களே ஆட்டுப்பட்டி. இதுக்குள்ளே தான் நாங்கள் ஆடு மாடெல்லாம் கட்டுறோம் நாங்கள். சரியா, இதில் தான் ஆடு மாடெல்லாம் நாங்கள் கட்டுறோம். ஆனால் மிச்சம் எல்லாம் ஆடு மாடெல்லாம் அவுத்து விட்டுட்டோம். ஆனால் இதை வந்து அவுத்து விடலை. இது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கிறபடியாக 2 4 நாளாக வருத்தத்தில் இருந்தாலும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு வந்து செத்துட்டுது. விடிய நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் செத்துட்டு பாருங்க இப்படி இருக்குன்னு. பாவமாக இருக்குது பார்க்க. நான் நினச்சேன் நல்லா வந்துடும், சுகமாயிரும்னு நினச்சேன். கொஞ்சம் எலும்பி இருக்கிறத பார்க்க நல்லா இருந்துச்சு. நான் குளையிலலாம் மேய்ச்சலுக்கு இதெல்லாம் குளையிலெல்லாம் கட்டி விட்டா ஆனால் ஒன்றுமே சாப்பிடல. சரியா, இப்படியெல்லாம் கத்திக்கொண்டே இருக்கும். இருந்தே செத்து போயிடுச்சு. ஒரு ஆடாலும் சரி, ஒரு மனுஷராக இருந்தாலும் சரி, அது வந்து செத்துச்சுன்னா இவ்வளோ கவலையாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே, இப்படி கண்டு இப்படி சாகணுமா? துடி தான் செத்துச்சு. எனக்கு வருத்தமாக இருக்குடா. மாட்டுப்படி நான் துப்புரவு பண்ணலை, அம்மா தான் துப்புரவு பண்ணுவான். ஆனால் நான் உங்களுக்கு காட்டணும், நான் காட்டுறேன் நண்பர்களே. அந்த ஆடி இருந்தது ரொம்ப கவலையாக இருக்குது நண்பர்களே. ரொம்ப துடிச்சு தான் செத்துச்சு. நானே பார்த்தேன். ஒரு 4 5 நாளாக வந்து இந்த ஆடு அப்படி தான் நைட்டாக கத்தும். தலையெல்லாம் மடங்கி போய் நின்று ரொம்ப கை காலம் உதறி கத்து. ரொம்ப துடி தான் செத்துச்சு. பார்த்தேண்ணா. ஆனால் இப்படி சாகும்னு நினைக்கவே இல்லை. அந்த ஆடு நல்லா தான் இருந்துச்சு. அது வந்து என்ன நடந்துச்சு, அந்த ஆட்டுக்கு வந்து அது வந்து ஒரு காணியில் வந்து ஒரு ஏதாவது தோட்டம் செஞ்சுருந்தா சாப்பிட்றதுக்காக போயிடும். அது வந்து பெரிய முள்ளு கம்பி இருந்துருக்குது. முள்ளு கம்பியில் முள்ளு கம்பிகளால் தாண்டும் போது வந்து அந்த கால் வந்து கிழிஞ்சிருச்சு. அது பெரிய காயம். அப்போ நாங்கள் செத்துற புழு வச்சுருவோண்டக்காக நாங்கள் வச்சு என்ன சொல்கிறது, அதுக்கு என்ன பேர், புழு பவுடர் மருந்தெல்லாம் வச்சு நாங்கள் கட்டி விட்டு தான் அது ஏற்கனவே நோண்டி தான் நடக்கும். கட்டினதுக்கப்புறம் நோண்டி தான் நடக்கும். அது இப்போ ஒரு 5 6 மாதமாக அப்படியே இருக்குது. மருந்தான் கட்டி விடுவோம். அது அப்போ நல்லா தான் நடந்து தெரிஞ்சிச்சு. நோண்டிலாம் நல்லா தான் நடந்து தெரிஞ்சிச்சு. ஆனால் அது திடீரெண்டு மரத்தம் கூடி அது இப்போ செத்துருச்சு. இப்போ 5 நாளாக தான் வந்து அதை படுத்த படுக்கி அவுத்தும்புறதில்ல, ஒண்டும்புறதில்ல, வீட்லேயே கட்டி போட்டு குலையெல்லாம் கட்டி விடுறது. குலையும் சாப்பிடல, ஒன்றும் சாப்பிடல. இப்போ 4 5 நாளாக இப்படி தான் கிடந்து கத்திக்கொண்டே இருக்கு. இரவரவாக கத்திக்கொண்டே இருக்கும். குட்டிகளுக்கும் பாலும் கொடுக்காதனால பாலும் இல்லாமல் அது கிடந்து கத்தும். இதுவும் சேர்ந்து கத்தி கொண்டு இருந்துச்சு. ஆனால் திடீரென்று பார்த்தா இன்றைக்கு செத்துருச்சு நண்பர்களே. அதை பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருக்கும். நான் தான் அவுத்து விட்றேன், நான் மேய்ச்சலுக்கு நானும் தான் அவுத்து விட்றேனாங்க. ஆனால் மிச்சாடெல்லாம் அவுத்து விட்டாச்சு. ஆனால் இந்த ஆடு வந்து அவுத்து விடலை. ஆனால் அது வந்து இப்போ செத்துட்டு நண்பர்களே. உங்கள் விட நிறைய ஆடுகள் இருந்துச்சு. ஆட்டை கண்ணு பட்டுச்சோ இன்னும் தெரியலை. எல்லா ஆடும் வந்து செத்துடும். நஞ்சு குழியில் சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு வருத்தம் வந்து செத்துடும். இப்போ வந்து ஒரு 5 ஆடு தான் இருந்துச்சு. அந்த 5 ஆடு இப்போ வருத்தங்கள் வாரதில்ல, ஒன்றும் வரதில்லை. ஆனால் இந்த ஆடு அந்த ஆடெல்லாம் அவுத்து விட்டேன். ஆடு மாடெல்லாம் அவுத்து விட்டாச்சு. ஆனால் இந்த ஆடை மட்டும் அவுத்து விடல. ஆனால் அது வருத்தமாக சீரியஸாக கிடக்கு நண்பர்களே. சீரியஸாக செத்துருச்சு அந்த ஆடு. சத்தியமாக அதை நினைக்கும் போது ஃபீலிங்காக இருக்குது. எங்கிட்ட என்ன சொல்கிறது, எனக்கு கண்ணுக்கு முன்னுக்கு ஆடு செத்துச்சோ மாடை செத்துச்சோ அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். ரொம்ப கவலையாக இருக்கும். அதை வேற எனக்கு கண்ணுக்கு முன்னுக்கு மாடை வெட்டுறது, கோழியை வெட்டுறது, ஆடை இப்படி செய்கிறது, அதெல்லாம் நாய் அடிக்கிறது, அப்படியெல்லாம் எனக்கு பார்த்தா நான் மயங்கி விழுந்துடுவேன். ஏன்னா எனக்கு கண்ணுக்கு முன்னுக்கு எதுவுமே செஞ்சாலும் எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்கும். நான் வந்து இறக்கம் காட்டுவேன். ஆனால் அந்த ஆடு செத்துட்டு ரொம்ப கவலையாக இருக்குது தான். ஆனால் 2 குட்டி இல்லை பாவம். அதுக்கு பாலும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ தான் அம்மா அடைச்சி போட்டு தான் இப்போ தான் திறந்து விட்டேன். ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது நண்பர்களே. இனி என்ன, அதை அடக்கம் தான் செய்யணும். நான் உங்களுக்கு காட்டுறேன் மேந்து.
அந்த ஆடை நான் தாக போறேன், நான் தான் தாக போறேன், கிடங்கு வெட்ட போறேன் நண்பர்களே. இதுல வெட்டுவோமா? இதா இருக்கு கல். இதெல்லாம் காட்டு தான் கேட்கணும் உள்ளதானே ஒட்டு வேணா நண்பர்களே. கவலையா இருக்குது. சரியா வெட்டுறது ஒண்ணுதா? ஐயோ வேற கிடக்குறா. பாருங்க ஆடு அப்படி கிடக்கண்டு அம்மா தம்பியும் தூக்கிட்டு போறாங்க நண்பர்களே. ஆடு தலைதான் கீழே தொங்குது பார்த்தீங்களா? கொண்டு தாக்க போறோம். பாவம் அந்த ஆடு செத்தா அப்படிதான் நம்மளையும் பார்ப்பாங்க. ஓகே, இப்படிதான் நம்மளோட உடம்ப செத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஓகேவா? உயிரோடு இருக்கும்போது அவங்க அடிக்கிறாங்களா, பேசுறாங்களா, திட்டுறாங்களா கவனிக்கலாம். ஆனால் செத்தா அப்புறம் எதுவுமே தெரியாது. ஓகேவா? எங்களோட உடம்பு என்ன செய்கிறாங்க, எங்களை என்ன பண்ணுவாங்கன்ட்டு எதுவுமே தெரியாது. ஓகேவா? நான் கிண்டின கிடங்கு காணான்ட்டு அம்மா அவங்கன்றேன் திரும்ப. சரியா? பாருங்க எப்படி கிடக்கண்டு பார்த்தீங்களா ஆடு. இலியாமுக்கு இது மணக்க வலிக்கிட்டது. வருத்தம் வந்து தானே செத்தது. இலியாமுக்கு வலிக்கிட்டது, மணக்குது ஆடு. விடிய தான் செத்துச்சு. நேற்றுலாம் கொஞ்சம் நல்லா இருந்து உயிரோடு இருந்து கத்தி கொண்டே இருந்துச்சு. இப்போ தூக்கி போட்டு தாக்குறேன். அது பெரிய ஆடு தானே, தலை மடங்கி போயிட்டுது. அது ஏற்கனவே தலை மடங்கி தான் கிடக்கும். அது கஷ்டம்தான் தாக்க. ஒரு மாதிரி போட்டாச்சு கிடங்குக்குள்ளே வடிவா. ஃபீலாக இருக்குப்பா ஆடு செத்தது. இப்படி ஒரு வீட்டில் ஒரு உயிர் போணுச்சுன்னா எப்படி இருக்கும்? மனுஷர் உயிர். அதுதான் ஆடு போனதும் ரொம்ப இதாக இருக்குது. மண் மூடுறாங்க. நண்பர்களே, உங்களோட வீட்டையும் இப்படி நீங்கள் வளர்த்த பிராணிங்க ஆடோ மாடோ கோழியோ இல்லை எதுவோ ஒன்று செத்தா நீங்கள் என்ன எப்படி ஃபீல் பண்ணுவீங்க சொல்லுங்கள். நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க. இவ்வளோ நாளாக இருந்தது திடீரெண்டு இல்லாமல் போனால் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அது மனுஷராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, ரொம்ப அந்த அண்டு ரொம்ப ஃபீலாக இருக்கும்ல. ஆமாம், இதுதான் எனக்கும். எனக்கு வீட்டில் மற்றவங்களுக்கு என்ன தெரியலாம், சாதாரணமாக நினைப்பாங்க ஆடு தானே செத்துது, இதுக்கு என்ன ஆண்டு அப்படின்னு இல்லை. இவ்வளோ நாள் கூட இருந்துச்சு. அது ஆடாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி உயிர் போனது வராது தானே, அதனால் போணுச்சு. அதான் ரொம்ப கவலையாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ஒரு சப்பமேட்டுன்னு சொல்லுவீங்க, அப்படி கிடையாது. ஓகேவா? இவ்வளோ நாளாக நம்ம வீட்டில் வளர்த்தோம்ல, திடீரெண்டு செத்தா அப்படி இருக்கும். அதுவும் வருத்தம் வந்து வடிவாக மூடுறாங்க. ஏன்னா மணக்குவாங்கள ஓலை எடுத்துருக்காங்க. ஓலை அதுக்கு மேலே மூட இல்லாட்டி நாய் கிண்டிருப்பா. நாய் கிண்டி இழுத்து போட்டுரும் வெளியே. இப்போ இந்த மணக்க வலிக்கிட்டுரும். நல்லா மூடிட்டு ஓலையை தூக்கி போட்டால் நாய் கிண்டாது. சரியா? மூடுறாங்க. தம்பி ஓலை எடுத்து போடுறான். பார்த்தீங்களா? அந்த மூடின இடத்துல ஓலை அள்ளி போடுறாங்க. அப்போ தான் நாய் கிண்டாது. தனும் வருவான்டா, நீ போடு. பார்த்தீங்களா நண்பர்களே,
அந்த கிடங்கு கிண்டி அந்த ஆட்டை கொண்டு போய் அடக்கம் செஞ்சாச்சு. அடக்கம் செஞ்சு மண்ணெல்லாம் மூடிட்டேன் நண்பர்களே. நான் தான் கிடங்கு கிண்ணா, அம்மாவும் தம்பி தான் அந்த ஆட்டத்தை கஷ்டப்படுத்தி கொண்டு போட்டாங்க. தனியால் ஒரு ஆளை தூக்கிலாண்டபடியாக 2 பேரை தூக்கி கொண்டு போய் போட்டோம் நண்பர்களே. உங்கள் வீட்லேயும் இப்படி நீங்கள் செல்லமாக வளர்த்த பிராணிகளோ சரி மிருகங்களோ சரி இப்படி செத்துருக்கா நண்பர்களே. அப்படி இறந்துருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோஸுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே, நானும் தெரிஞ்சுக்கிறேன். யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோஸை முழுசாக பாருங்கள் நண்பர்களே. மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடுவது உங்கள் சாலினி. பாய்.